விடுதலை களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி துணை செயலாளர் திரு கூத்தக்குடி பாலு அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போது பிஜேபி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற சட்ட மசோதாவை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை எப்படியாவது நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், சட்ட வரைவு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதே போல் எதிர்கட்சியை சார்ந்த எல்லாம் வருமா, இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இந்த இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக அது அவங்க பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய ஈடுபாடு செல்லுபடியாகாது. அந்த அஜெண்டாவை பொதுவாக எல்லாமே எதிர்க்கிறோம். அந்த அஜெண்டா வந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும். ஆர்எஸ்எஸ் கும்பல் காவி கும்பல் இந்த மக்களை அழிப்பதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அம்பேத்கர் மக்களாகிய நாங்கள் அம்பேத்கருடைய உள்வாங்கிய இதை எல்லளவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்கு இது வழிவகுக்கும்? இந்த இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்கான ஒரு செயல் திட்டமாக இது இருக்குமா? அவங்களுடைய இஷ்டத்துக்கு பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிற முடிவுக்கு நாட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு அவங்க மதவாத இயக்கம் அந்த எண்ணத்தோடு அந்த அஜெண்டாவை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்போ நாடு பிளவுபட்டு வண்ணா சின்னமாயிடும். இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த சம்பவம் உலகளவில் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி அரசு தான். பிஜேபி அரசுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்டொழியோ அநியாயம் கிடையாது. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு பாரத பிரதமர் நேருவிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ்காந்தி இருந்து இன்றைக்கு இருக்கிற ராகுல் காந்தி வரைக்கும் அந்த காங்கிரஸை நாங்கள் வரவேற்று அந்த கட்சியில் நாங்கள் இணைந்து 28 கட்சியோடு நாங்கள் இன்றைக்கு அரசியலமைப்பு சாசனத்தை காக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் பேசுறது இப்ப எல்லாம் ஃபேஷன் ஆகி போயிடுச்சுன்னு திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. நீங்க அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு பதிலாக நீங்க கடவுள் பெயரை சொல்லியிருந்தா சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குன்னு பேசுறாரு. இது எப்படி நீங்க அம்பேத்கர் கடவுளை ஒப்பிட்டு பேசுறது அம்பேத்கரை இழிவுபடுத்தினதா நீங்க கருதுறீங்களா? அதாவது நாங்க எங்களுடைய குடி தெய்வமா நினைக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் இழிவுபடுத்தி பேசும்போது அமித்ஷா ஒரு உள்நோக்கத்தோடு மதவெறியோடு அவர் கடவுளை மட்டும் பேசுங்க, அம்பேத்கரை பேசாதீங்க அப்படின்னு சொல்றது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கடவுளே கிடையாது. கடவுளே அம்பேத்கர் தான் எங்களுக்கு. அவர் சொல்லுவார் கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லி. காவி கும்பல் தான் அது. எங்களுக்கு காவி கும்பல் கிடையாது. எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள். அதனால் அவருடைய சொல்கிற நடைமுறையெல்லாம் நாங்கள் ஒரு எல்லும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அம்பேத்கரை அவங்க எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் புகைப்படத்தோடு போராட்டங்கள் ராகுல் காந்தி முன்னிலையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் கார்கே மோடியை பார்த்து ஒரு அமித்ஷா பதவி விலக சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்படி போகும்போது பிஜேபி சார் எம்பிக்கள் கார்கேவை இடித்து தள்ளிட்டாங்க. இதனால் கார்கேவுக்கு முட்டியில் சேதமாகிருக்கு. அதனால் அவர் ஆஸ்பத்திரி போயிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் அத்தனை பேருமே ஒரு சாதிய மத வன்மத்தோடு தான் இயங்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக சொல்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பின்தங்கிய மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ நாங்கள் செய்கிறோம், நல்லதாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க பொய்யானது. அது நாடு தழுவில அமித்ஷா எதிர்ப்பு குரல் வலுப்பட்டு இருக்கு. இதனிடையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா தன்னோட மந்திரி சபையிலேருந்து விலக்குவாரா? மானமுள்ள அமித்ஷாவாக இருந்தால் ராஜினாமா செஞ்சாகணும். மானம் இல்லாத ரோசம் இல்லாத அமித்ஷாவாக இருந்தால் அந்த பதவியில் இருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அவர் எதிர்கட்சிகள் நாங்கள் விடமாட்டோம் அவரை ஆட்சியில் அமர சொல்லி. பிஜேபியே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே கால் ஊனக்கூடாது, இந்தியா பிளவுபட்டுரும் அப்படின்ற நோக்கம்தான் பொதுவான பொதுமக்களுடைய நோக்கமே. அதில் நாங்கள் இப்போ அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசுனதுனால அமித்ஷாவை பதவி விலகணும். பதவி விலக தவறினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவரை கைது பண்ணி அவரை சிறையில் அடைக்கணும். அம்பேத்கர் இழிவாக பேசுனதுக்காக எங்களுடைய ஒரே கொள்கை அதுதான்.